வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். எத்திக்ஸ் ஆன்சர் ரைட்டிங் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் இது இந்த வருஷம் ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். பட் கோர் கான்செப்ட்ஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஹேட்ரேட் இஸ் டெஸ்ட்ரக்டிவ் ஆஃப் பர்சன்ஸ் விஸ்டம். ஹேட்ரேட் இஸ் டெஸ்ட்ரக்டிவ் ஆஃப் பர்சன்ஸ் விஸ்டம் அண்ட் கன்சைன்ஸ். ஒருத்தரோட அறிவையும் மனசாட்சியையும் என்ன ஹேட்ரேட் அப்படிங்கிறது அழிச்சிரும். ஸோ வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிரும். ஸோ தட் கேன் பாய்ஸ் அ நேஷன்ஸ் ஸ்பிரிட். ஸோ அதே மாதிரி நேஷன்ஸ் ஒரு 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 நாட்டோட ஸ்பிரிட், ஸோ ஒரு நாட்டோட ஒற்றுமையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேட்ரேட், அதாவது வெறுப்புத்தன்மை வந்து அழிச்சிரும். டு யூ அக்ரி வித் தட்? சி, வி நோ தட் ஹேட்ரேட் இஸ் அ வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக இப்போ டு யூ அக்ரி அப்படின்னு கேட்கும் போது எஸ், ஆமாம், ஹேட்ரேட் அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம் தான். ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் டு யூ அக்ரின்னு கேட்கும் போது 60-40 ஃப்ரேம் ஒர்க் தான் கொடுக்கணும். ஸோ எஸ் ஐ அக்ரி, நோ ஐ டோன்ட் அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல ஹேட்ரேட் அப்படிங்கிறது இட்ஸ் லிட்ரலி இட் இஸ் அகெயின்ஸ்ட் எனி நேச்சர் ஆஃப் த பர்சன். ஹேட்ரேட் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலராக இந்த கொஷனில் 60-40 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ நம்ம கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பாக ஹேட்ரேட் தப்பான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பர்சனோட விஸ்டம் அண்ட் கன்சைன்ஸை கண்டிப்பாக பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். அதாவது ஞானம் அண்ட் ஒரு ஒரு தனி மனிதரோட அறிவு, அதுக்கப்புறம் அவரோட ஞானம், அதுக்கப்புறம் அவரோட மனசாட்சி, இது எல்லாத்தையும் அந்த வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிடுது அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன், ஹேட்ரேட் இஸ் இன்டென்ஸ் நெகட்டிவ் எமோஷன் கேரக்டரைஸ்ட் பை ஹாஸ்டைல் அனிமோசிட்டி அண்ட் அவர்ஷன் டுவர்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆர் லீடர் ஐடியாஸ். சி, ஹேட்ரேட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் எமோஷன். ஸோ ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷன். ஸோ characterized by hostility, animosity and aversion. So it is characterized by hostility, animosity and aversion towards individual. Hatred அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதை நோக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு குரூப்பாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஹேட்ரேட் அப்படிங்கிறது இப்படி இருக்கலாம். இட் இம்பேக்ட்ஸ் த்ரூ. ஹேட்ரேட் அப்படிங்கிறது எப்படி இம்பேக்ட் பண்ணும்? ஸோ இட் த்ரூ த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் பிஹேவியர் ஆக்ஷன்ஸ் லீடிங் டு டெஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ நான் அதாவது ஹேட்ரேட் இருக்கக்கூடிய அவரோட தாட் ப்ராசஸ் இம்பேக்ட்ஸ் த தாட். அந்த வெறுப்புணர்ச்சி அவரோட தாட் ப்ராசஸை இம்பேக்ட் பண்ணும். இம்பேக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து அவரோட ஆக்ஷன்ஸ்லேயும் அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து எதை லீட் பண்ணும் அப்படின்னா டெஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன். ஒரு விஷயத்தை அழிக்கக்கூடிய, ஸோ அழிக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணும். Hatred is a intense negative emotion characterized by hostile. So nothing. Hostility அப்படின்னா என்னதுன்னா வெறுப்புணர்ச்சி, எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்க வைக்கும். ஸோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்க வைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தரை நீங்கள் ஹேட்ரேட்டோட பார்க்குறீங்க அப்படின்னா, ஒருத்தர் அல்லது ஒரு குரூப் அல்லது ஒரு ஐடியாஸை நீங்கள் அகெயின்ஸ்டாக பார்க்குறீங்கன்னா அது உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா இம்பேக்ட் பண்ணும், பிஹேவியரை இம்பேக்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், டெஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன்ஸாக கொண்டு போய் சேர்த்தும், கொண்டு போய் ரிசல்ட் ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த ஹேட்ரேட்டை பற்றின இன்ட்ரோடக்ஷன். இம்பேக்ட் ஆஃப் ஹேட்ரேட் ஆன் விஸ்டம். சி, என்ன சொல்கிறாங்க? ஹேட்ரேட் டெஸ்ட்ரக்ஷன் பர்சன்ஸ் விஸ்டம். ஃபர்ஸ்ட் பார்ட் விஸ்டம். எப்படி ஒருத்தரோட விஸ்டம், ஒருத்தரோட ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட அறிவை, ஒருத்தரோட தாட் ப்ராசஸ், தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஞானம், அறிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அந்த தாட் ப்ராசஸை எப்படி அது இம்பேக்ட் பண்ணும்? பிளர்ஸ் அப்ஜெக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து இது நம்ம நேச்சுரலாக நம்ம லைஃப்பில் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்னது? ஹேட்ரேட் என்ன பண்ணும்? ஸோ நம்மளோட விஷனை வந்து பிளர் பண்ணிடும். ஸோ ரியல் விஷன், எனக்கு சுத்தமாக ஒருத்தரை பிடிக்கல, பட் அவர் என்ன செஞ்சது சரியா தப்பா அதை நான் யோசிக்கவே மாட்டேன். ஸோ அப்ஜெக்டிவிட்டியை பிளர் பண்ணிடுது. இட் clouds over the judgment and make individuals prioritize emotion over facts. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் வந்து கன்சிடரே பண்ண மாட்டேன். ஐ ப்ரிஃபர் எமோஷன்ஸ். அந்த ஹேட்ரேட் அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் அவர் ஏதோ ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டை சேர்ந்தவராக இருக்கலாம், பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து வந்தவராக இருக்கலாம், ஒரு ஸ்டீரியோ டைப்பிங்னால
ஸ்டீரியோ டைப்பிங்னால வரக்கூடிய ஹேட்ரேட் அவரு சரியா பண்ணாரா தப்பு பண்ணாரா அப்படிங்கிறது எதையுமே நான் கண்டுக்க மாட்டேன். ஸோ இட் பிளர்ஸ் த அப்ஜெக்டிவிட்டி. எக்ஸாம்பிள், கம்யூனல் ரயோட்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் லேக் ஆஃப் ரேஷனல் டைலாக்ஸ். ஸோ ஜாதி கலவரம் மத கலவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதோட ரிசல்ட் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு மியூச்சுவல் டைலாக்ஸ், பேச்சுவார்த்தை இல்லாததுனால தான். ஸோ மியூச்சுவல் டாக்ஸ் இல்லாததுனால தான் என்ன நடக்குது, கம்யூனல் ரயாட்ஸ் நடக்குது. ஸோ பிளைண்ட் ரேஷனல் தாட்ஸ், ஸோ லீடிங் டு எமோஷனல் அண்ட் இம்பல்ஸ் பிஹேவியர். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளைண்டா அவங்கன்னா தப்பானவங்க தான். ஒரே ஒரு கான்செப்ட் தான், அதையே நம்ம ரீஃப்ரேஸ் பண்ணி பண்ணி நம்ம கொண்டு போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பிளர்ஸ் த அப்ஜெக்டிவிட்டி. அதுக்கடுத்து பிளைண்ட்ஸ் த ரேஷனல் தாட்ஸ். ஸோ ரேஷனல் தாட்ஸ்னா என்னது, சயின்டிஃபிக் தாட்ஸ், ரீசனபிள் தாட்ஸ். ஸோ எது சரி எது தப்புன்னு யோசிச்சு எடுக்கக்கூடிய ஒரு தாட்ஸ், அது நம்ம தாட் ப்ராசஸ்ல வரும். பட் இந்த ஹேட்ரேட் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை வந்து மறைச்சிரும். ரேஷனல் தாட்ஸை நம்மளால மீன்ஸ் ரேஷனலாக நம்ம திங்க் பண்ண முடியாது. வழக்கமாக இது என்ன பண்ணும், லீட்ஸ் டு எமோஷனல் அண்ட் இம்பல்ஸ் பிஹேவியர். ஸோ ஹோலோகாஸ்ட், ஸோ ஜூஸ் எல்லாத்தையுமே, ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிறது என்னது, மொத்தமாக எல்லாம் ஒரே இடத்துல போட்டு கொலை பண்ணுறது. ஸோ ஒரு பிளைண்ட்ஸ் அ ஹேட்ரேட் ஃபார் ஜூஸ் ரிசல்ட்டிங் இன் ஜீனோசைட். ஸோ ஹோலோகாஸ்ட், ஸோ ஹிட்லர் நடத்தின ஜீனோசைட் அப்படிங்கிறது. ஸோ அது அவருக்கு அந்த அந்த ஜூஸ் மேலே இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி என்ன பண்ணிடுச்சு, அவரோட ரேஷனல் தாட்ஸை பிளர் பண்ணிடுச்சு, பிளைண்ட் பண்ணிடுச்சு. ப்ரீஜூட் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், கண்டிப்பா இதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரீஜூட், ஸோ ஒருத்தர் வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்டை சேர்ந்தவங்க, ஆர்எல்ஸ் ஒருத்தர் இந்த பர்டிகுலர் ரீஜனை சேர்ந்தவங்க அப்படின்னு அங்கிருந்து வந்தவங்கனாலே அவங்கள பத்தி தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, அதுதான் ப்ரீஜூட். ஸோ டிஸ்கிரிமினேஷன், அந்த ப்ரீஜூட் தப்பான அபிப்பிராயத்தினால அவங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்கிரிமினேட் பண்றோம். ஸோ டிஸ்கிரிமினேஷன் பை அண்டர்மைனிங் கம்பேஷன், எம்பத்தி அண்ட் டாலரன்ஸ். So undermining the compassion, empathy and tolerance. So first, impact on wisdom என்னது, blurs the objectivity, blind rational thoughts, prejudiced discrimination. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்னது, இம்பேக்ட் ஆஃப் ஹேட்ரேட் ஆன் கன்சைன்ஸ். ஸோ கன்சைன்ஸ், மனசாட்சிக்கு இது என்ன பண்ணுது, எரோட்ஸ் த மாரல் வேல்யூ. நம்மளோட மாரல் வேல்யூவை அந்த ஹேட்ரேட் வந்து என்ன பண்ணுதுன்னா எரோட் பண்ணிடுது. பை டிஸ்கனெக்டிங் இண்டிவிஜுவல் ஃப்ரம் their மாரல் காம்பஸ், leading to commit acts which they otherwise consider as unacceptable. So see, அதாவது ஜென்ரலான எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் மேலே ஹேட்ரேட் வந்துருச்சு அப்படின்னா மாரல் வேல்யூவை கம்ப்ளீட்டாக எரோடு பண்ணிடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து தப்பு செய்ய தூண்டுது. அதாவது எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சும், ஒரு சில விஷயத்த தப்புன்னு தெரிஞ்சும் நம்மள அதை வந்து செய்ய தூண்டுது. ஸோ மாப் லிஞ்சிங், ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் ஒருத்தரை வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து டார்கெட் பண்ணுறது. ஸோ ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கள ஒரு 10 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த நம்மளோட மனசாட்சியை வந்து என்ன பண்ணிடுது. ஸோ அவரும் ஒரு மனுஷன் தானே அப்படிங்கிறது யோசிக்க விடாம மொத்தமா நம்மள வந்து என்ன பண்றது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸை வரவிடாம அதை வந்து எரோட் பண்ணிடுது. அதுக்கு அடுத்து desensationalizing by normalizing the violence and intolerance. So banality of evil. Banality of evil அப்படின்னா என்னதுன்னா, ஜென்ரலா வயலன்ஸையே வந்து ரூலா மாத்துறது, காமனா மாத்துறது. ஸோ டீசென்சேஷனலைசிங், ஸோ பெனாலிட்டி ஆஃப் ஈவில். ஸோ பெனாலிட்டி ஆஃப் பெனாலிட்டி ஆஃப் ஈவில். ஸோ அப்படின்னா ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ அதாவது தப்பையே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆக்குறது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெனாலிட்டி ஆஃப் ஈவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து லீட்ஸ் டு கிரைசிஸ் ஆஃப் கன்சைன்ஸ். ஸோ நம்மளோட மனசாட்சிக்கு இடமே கொடுக்காது. ஸோ ஒரு ஹேட்ரேட், வெறுப்புணர்ச்சி வந்துருச்சுன்னா நம்ம மனசாட்சிக்கு இடமே கொடுக்காது. நம்ம அவங்களுக்கு அகெயின்ஸ்டா என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இம்பேக்ட் ஆன் நேஷனல் ஸ்பிரிட். ஸோ இந்த ஹேட்ரேட் நேஷன் மேலே எந்த ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு, டெஸ்ட்ராய்ஸ் ஃபாட்டர்னிட்டி, பிரதர்ஹுட்னஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு.
அண்ட் யூனிட்டியும் டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு பை கிரியேட்டிங் டிவிஷன்ஸ் ஆன் லைன்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், எத்னிசிட்டி. ஸோ அந்த ஹேட்ரேட் அப்படிங்கிறது நம்மளோட பிரதர்ஹுட்னஸையும் யூனிட்டியும் டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், எத்னிசிட்டின்னு அப்படின்னு மல்டிபிளாக டிவைட் பண்ணி வெட்டி வச்சிருச்சு. ஸோ எக்ஸாம்பிள் மணிப்பூர் வைலன்ஸ் goes against the constitutional morality. This hatred is going against the constitutional morality. So our hatred based on prejudice on exclusionary tendencies, violence against Dalits. ஸோ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு அகெயின்ஸ்டாகவே வந்து நீங்கள் வந்து வயலன்ஸை கையில் எடுக்கிறது. ஹிண்டரன்ஸ் ப்ராசஸ், நம்மளோட கண்டிப்பாக ஹேட்ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹிண்டரன்ஸாக தான் இருக்க போகுது. நேஷன் கன்சியூம்டு பை ஹேட்ரேட் டைவர்ட்ஸ் இட்ஸ் ரிசோர்சஸ். ஸோ ரிசோர்சஸ் அண்ட் எனர்ஜி டு அட்ரஸ் த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ். எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட டெவலப்மெண்ட்டை நோக்கி போகாமல் ஸோ ஜாதி மதம்னு பிரிஞ்சு அது வெறுப்புணர்ச்சியோட அவங்களோட ஜாதியை காப்பாற்றணும், அவங்களோட மதத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அதுக்கு அதிகமான எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறது மூலயமா அவங்களோட குவாலிட்டி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகுது. நம்ம நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், ஃபேமிலி டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய எனர்ஜி ஹேட்ரேட் மூலயமா தப்பான விஷயங்களுக்கு என்ன பண்ண போகுது, உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ எக்ஸாம்பிள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி சிரியா threatens democracy. Yes, once hatred, it threatens the democracy's values like tolerance, so pluralism, so dialogues. ஸோ இது எல்லாத்தையுமே த்ரெட்டன் பண்ணுது. ஸோ ஃபைனலாக இது என்ன சொல்கிறோம், கன்க்ளூஷன், அண்ட் ஐ ஃபார் ஐ, பழிக்கு பழி, வில் மேக் வேர்ல்டு பிளைண்ட். ஸோ பழிக்கு பழி அண்ட் ஐ ஃபார் ஐ அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வேர்ல்டை வந்து குருடாக்கிடும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ thus for an inclusive society there is need for value education, secular efficient administration, development politics. ஸோ நம்மளோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்கணும், வேல்யூட் எஜுகேஷன், செக்யூலர் அண்ட் எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன். இர்ரேஷனல் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எதை லீட் பண்ணும், சோஷியல் டிஸ்ஹார்மனியை லீட் பண்ணும். ஸோ இர்ரேஷனல் தாட்ஸ் வந்து நம்மள சோஷியல் டிஸ்ஹார்மனி எதை லீட் பண்ணும், வயலன்ஸை லீட் பண்ணும். வயலன்ஸ் என்ன பண்ணும், யூனிட்டியை ஹிண்டரன்ஸ் பண்ணும். யூனிட்டி ஹேட்ரேட்டை கிரியேட் பண்ணும். திரும்ப அது ஹேட்ரேட் திரும்ப என்ன பண்ணும், இர்ரேஷனல் தாட்ஸை கொடுக்கும். வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத் கார்ட்ஸ். ஹேட்ரேட் இஸ் அ intense negative emotion characterized by hostility, animosity, aversion towards individual group or ideas. It impacts thoughts, judgment, behavior, action leading to destructive behavior of the nature. Destructive behavior, action. Impact of hatred on wisdom, blurs objectivity, blinds rational thoughts, prejudice and discrimination. Impact hatred on conscience, erodes moral values. Impact of desensationalizing by normalizing the violence and intolerance. So banality of evil leads to crisis of conscience. Impact of nation spirit, destroys fraternity and unity, goes against the constitutional morality, hinders the process, threatens the democracy. So finally we come with the conclusion. See, this is how UPSC Vinod will help you to solve the UPSC mains PYQs in a very effective manner. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ மை சேனல், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் keep following UPSC Vinod. Thank you.